ஹலோ எவரன்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்ராட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்ராட் பற்றி நம்ம இவ்வளோ வீடியோஸ் போடுறோம், அங்கே நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கேம்ஸ்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்க்குறப்ப எம்பிபிஎஸ் கனடாவில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணி தரும், டோட்டல் பேக்கேஜ் ஒரு 20 to 25 lakhs முடிச்சு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்பி பேரண்ட்ஸ் நிறைய பேர் அட்மிஷன் போகிறாங்க, நிறைய மணியை லாஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து கனடாவில் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்தியாவோட அதிகமாக தான் ஆகும். எனக்கு வந்து ஒரு 80 lakhs வந்து 1C வரைக்கும் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு பிஎஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு லைக் வந்து ஒரு அலைட் கோர்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எம்பிபிஎஸ் பண்ணலாம், நீட் எல்லாமே எம்பிபிஎஸ் பண்ணலாம், உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் இன் கனடா யாருன்னா சொன்னாங்கன்னா நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் கேளுங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கேளுங்க. சேம் டைம் கனடாவில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 200% கம்மியாக இருக்குது. அது உங்களுக்கே தெரியும் அந்த கண்ட்ரியோட எக்ஸ்பென்ஸ் எப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு 20 lakhsல பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை பிலீவ் பண்ணாதீங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் என்எம்சி நாம் பிரகாரம் இருக்கா, எம்பிபிஎஸ் நம்ம படிக்கிறோமான்னு பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த அலைட் கோர்சஸ் டிகிரி கோர்சஸ் போட்டு கூட இதான் மெடிக்கல் கோர்ஸ் அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்ஸை கன்வெர்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாரும் பிலீவ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணாதீங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, வெரிஃபை பண்ணி அட்மிஷன் போடுங்க.